கேப்டன் விஜயகாந்த் இறப்புக்கு வடிவேலு போகாதது பெரிய சர்ச்சையாக வெடித்த நிலையில் அவரை பற்றி பலரும் பலவிதமாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவர் விஜயகாந்த் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நடிகர் குரு லக்ஷ்மன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காராம், கேப்டன் விஜயகாந்த் இறப்பு என்பது தமிழ் சினிமாவில் எல்லோருக்குமே தீராத ஒரு வெற்றிடம் தான் சொல்லணும். தற்போது வரை பலரும் சொல்லி வரும் நிலையில் அவருடைய இறப்புக்கு கூட வராத வடிவேலு குறித்து பலர் கடுமையாக விமர்சித்து வராங்க. இதுக்கிடையில் வடிவேலு விஜயகாந்த் இறப்புக்கு வராதது ஏன் அப்படின்னு ஜூனியர் நடிகர் ஒருவரிடம் சொல்லியிருக்காராம். தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் முன்னணி நடிகர்களாக இருந்தபோது, அதாவது காமெடியில் அவங்களோட துணை நடிகராக இருந்த பிரபலமானவர் தான் வடிவேலு. பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து காமெடியில் கலக்கியிருக்கக்கூடிய வடிவேலு இம்சை அரசன், தெனாலிராமன், அதற்கப்புறம் எலி உள்ளிட்ட சில படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அடுத்த சில வருடங்களிலேயே பட வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்தார். இதற்கு முக்கிய காரணம் கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் அவர் கேப்டன் விஜயகாந்த் குறித்து பிரச்சாரத்தில் பேசியது தான் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டுச்சு. பிறகு சமீபத்தில் மீண்டும் நடிகர் வடிவேலு நடிக்க வந்துட்டார். அவருடைய இறப்பிற்கு கூட போக முடியல அப்படின்னாலும் ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிருக்கணும்னு பலரும் சொல்லி வராங்க. வடிவேலு இதுவரை விஜயகாந்த் பற்றி எந்த தகவலும் சொன்னதே கிடையாது. இந்த நிலையில் மாரிசன் படத்தில் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கூட யாரோ எனக்கு வேட்டை எடுத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் நான் தேவர் மகன் படம் வரைக்கும் ராஜ்கிரண் சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். அவரது ஆஃபீஸ் நம்பரில் தான் என்னை அழைத்து புக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது கூட கேப்டன் குறித்து வடிவேலு பேசாத பெரும் சர்ச்சை கிளப்பிச்சு. மாரிசன் படப்பிடிப்பில் அந்த படத்தில் அவருக்கு மகனாக நடித்த நடிகர் குரு லக்ஷ்மணிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே தவசி படத்தில் வரும் அந்த வாழைப்பழத்தோல் காமெடி குறித்து பேச்சு வந்துச்சு. அப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த வடிவேலு, அவர் இறப்புக்கு கூட என்னால் போக முடியலை, நான் போயிருந்தா இவ்வளவு திட்டிவிட்டு இப்போது வருகிறான்னு மீடியா சொல்வாங்க, நான் போகவில்லைன்னாலும் திட்டுவாங்க, ஆனால் என் மனதார சொல்கிறேன், அந்த மனுஷன் சொர்க்கத்தில் தான் இருப்பார்னு சொன்னதாக குரு லக்ஷ்மணன் சொல்லியிருக்காரு.